வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. श्री महागणाधिपतये नमः. श्री चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் தினந்தோறும் நமது சேனலில் வெளியிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் பதிவினை தங்களது கிரகங்களிலும், இல்லங்களிலும், அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது ஹிருதயத்தில் வாங்கி கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகோண சப்ததிதம சர்க்கா, சர்க்கமானது 69. நராந்தக வதகா, அதாவது அரக்கனாகப்பட்ட ராவணன் அவனுடைய புதல்வனான நராந்தகனை வாலியனுடைய புதல்வன் அங்கதனானவன் வதம் செய்தாராம் என்கின்ற தலைப்பிலே 56வது ஸ்லோகத்திலிருந்து முழுவதுமாக சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரவாணிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணபரதசத்ருഘ்ன சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகோண சப்ததிதம சர்க்கா, சர்க்கமானது 69. நராந்தகவதக, அரக்கனாகப்பட்ட ராமனுடைய புதல்வன் நராந்தகனை வாலியனுடைய புதல்வன் அங்கதனாகப்பட்டவர் வதம் செய்தானாம். 56வது ஸ்லோகம். வானரான் வானரைரேவ ஜக்னுஸ்தே ரஜனீசராக ராட்சசான் ராட்சசைரேவ ஜக்னுஸ்தே வானரா அபி. அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாலும் வானரங்களை எல்லாம் கைப்பற்றி அந்த வானரங்களாலேயே மற்ற வானரங்களை எல்லாம் அடித்து நொறுக்கினாலாம். அதுபோல் வானரங்கள் என்ன பண்ணாலும் அரக்கர்களை கைப்பற்றி அவளையே திருப்பி அந்த அரக்கர்களையே அடித்து நொறுக்கினாலாம். ஆக்ஷிப்பியச சிலாஸ்தேஷாம் நிஜக்னு ராட்சசாஹரி தேஷாம் சாசித்ய சஸ்திராணி ஜக்னு ரக்ஷாம்சி வானராக. அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாலும் வானரங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மலைகளை எல்லாம் பிடுங்கி அதனாலேயே அந்த வானரங்களை எல்லாம் கொன்றாலாம். வானரங்கள் என்ன பண்ணாலும் அரக்கர்கள்ட்டெல்லாம் என்னென்ன ஆயுதங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் அவள்கிட்டேருந்து பிடுங்கி எடுத்துக்கொண்டு அதாலேயே அரக்கர்களையும் கொன்றாலாம். நிஜக்னு சைல சூலாஸ்திரை பிபீதுஷ்ய பரஸ்பரம் சிம்ஹநாதான் வினேதுஷ்யா ரணே வானர ராட்சசாக.
சூலங்களாலும் பலவிதமான அஸ்திரங்களாலும் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு அழிந்து போனாலாம். வானரங்களும் அரக்கர்களும் போர்க்களத்தில் என்ன பண்ணாலாம், சிம்மநாதம் செய்தாலாம். சின்ன வர்ம தனுத்ராணா ராட்சசா வானரை ஹதாக ருதிரம் பிரசுதாஸ்தத்ர ரசசாரம் இவத்ருமாக. அந்த சமயத்தில் என்னாச்சு போர்க்களத்தில் அப்படின்னா, இந்த வானரங்களால் தாக்கப்பட்ட அரக்கர்கள் இருக்கணும், அவள் உடலை காக்கக்கூடிய கவசங்களை இழந்து போன அரக்கர்களோட உடல்லேருந்து அவளுடைய முதுகுத்தண்டு பகுதியிலேருந்து வெட்டப்பட்ட மரங்களிலிருந்து பாலானது எப்படி பெருகுமோ அதுபோல் அரக்கர்களினுடைய உடம்புலேருந்து இரத்தமானது பெருகி ஆற வெள்ளமாக ஓடித்தான். ரதேனச ரதம் சாபி வானரே நைவ வாரணம் ஹயேனச ஹயம் கேசின் நிஜக்னுர் வானரா ரணே. வானரங்களை ஒரு சில பேர் என்ன பண்ணாலாம், ஒரு தேரை இழுத்துட்டு இன்னொரு தேரை அழித்தாலாம். ஒரு யானையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வேறொரு யானையை கொண்டு போட்டாலாம். ஒரு குதிரையை இழுத்துட்டு போனாலாம். அதை மற்றொரு குதிரையோட மோத வச்சு அங்கே குதிரைகளையும் கொன்று போட்டாலாம் வானரங்கள். ரதேனச ரதம் சாபி வானரேனைவ வாரணம் ஹயேனச ஹயம் கேசின் நிஜக்னுர் வானராரணே. பிரகிருஷ்டமனச சர்வே பிரகிருஹீதம் அகாசிலாக ஹரையோ ராட்சசான் ஜக்னு துருமைஷ்ய பகுசாகிபிஹி. ரொம்பவும் உற்சாகத்தோடு இருந்த வானரங்கள்லாம் என்ன பண்ணாலாம், ஏகப்பட்டதான பெரிய பெரிய பாறைகளாலும் பல கிளைகளை கொண்ட பெரிய பெரிய மரங்களாலும் அரக்கர்களை எல்லாம் போட்டு கடைந்து எடுத்தாலாம். தத்யுத்தம் அபவத்கோரம் ரக்ஷோ வானர சங்குலம் க்ஷுரப்ரேர் அர்த்த சந்திரைஷ்யா வல்லைஷ இஷிதைசரைஹி ராட்சசா வானரேந்திராணாம் சிஷ்யது பாதபாஞ்சிலாக. அப்போ அந்த போர்க்களத்தில் அரக்கர்களுக்கும் வானரங்களுக்கும் இடையே பயங்கரமான போரானது நடந்ததாம். அதில் அந்த வானர தலைவர்களால் வீசி எறியப்பட்ட மரங்களையும் பாறைகளையும் அரக்கர்கள் என்ன பண்ணாலாம், க்ஷுரப்ர அர்த்த சந்திர பல்ல அப்படின்ற 3 பானங்கள் பெயர் கொண்ட பானங்களால், அதை ரொம்ப கூர்மையான பானங்கள் அந்த வகை பானங்கள்லாம், அதனால் எல்லா பாறைகளையும் மரங்களையும் தாக்கி துண்டித்து கீழே போட்டாலாம் அரக்கர்கள். விகேர்னை பர்வதாகிரைஷ்ய துர்மை சின்னைஷ்ய சம்யுகே ஹரைஷ்ய கவிரக்ஷோபீர் துர்கமா வசுதாபவது. அப்போ அந்த போர்க்களத்தில் நொறுங்கி விழுந்த மலை சிகரங்களாலும் முறிந்து கிடந்த மரங்களாலும் கொல்லப்பட்டு கிடந்த அரக்கர்கள் வானரங்கள் அவர்களுடைய உடல்களாலும் அந்த போர்க்கள பூமியானது யாராலையுமே உள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதபடி இருந்ததாம். தேவானர கரிவித கிருஷ்ட சேஷ்டா சங்கிராமம் ஆசாத்திய பயம் விமுஷ்ய யுத்தம் து சர்வே சக ராட்சசைஸ்தைர் நானா யுதாசக்ரு தீன சத்வா. இந்த வானரங்கள் இருக்கால, அவன் கொஞ்சம் கூட குறைவே இல்லாத பேராற்றல் படைத்தவர்கள். அந்த வானரங்கள் எல்லாருக்குமே தான்ற அந்த கர்வமும் உற்சாகமும் கொண்டு அரக்கர்களிடம் இருந்த பலவிதமான போர் கருவிகள் ஆயுதங்களை எல்லாம் கைப்பற்றிட்டு
அவர்கள் மேல் இருந்த அந்த அச்சத்தை வந்து சுத்தமாகவே விட்டு வைத்து விட்டு அவர்களோடு பிரம்மாண்டமாக வானரங்கள் வந்து போர் புரிந்தாலாம் அரக்கர்களோட. தஸ்மின் பிரவருத்தே துமுலே விமர்தே பிரகிருஷ்யமானேஷு வலீமுகேஷு விபாத்தியமானேஷு ச ராட்சசேஷு மகர்ஷயோ தேவகணாஸ்ய நேதுகு. அப்போ அந்த போர்க்களத்தில் நடந்ததுதான் செவிகளை வந்து துளைக்கக்கூடிய, காதையை துளைத்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய சத்தத்தோட போரானது நடந்து கொண்டிருந்ததுதான். அந்த சமயத்தில் வானரங்களால் அரக்கர்கள் மயக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டார்கள். அப்படி வீழ்த்தப்பட்ட போதும் வானரங்கள் வந்து வெற்றி கூச்சலிடும் போது என்ன பண்ணாலாம், ஆகாயத்திலேருந்து முனிவர்களும் தேவர்களும் ரொம்பவும் மனமகிழ்ந்து வானரங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணாலாம். நிபாத்தியமானேஷு ச ராட்சசேஷு மகர்ஷயோ தேவகணாஸ்ய நேது ததோஹயம் மாருத துல்லியவேகா மாருஹ்ய சக்திம் இஷிதாம் பிரகிருஹ்ய நராந்தகோ வானர ராஜசைன்யம் மகாநவம் மீன இவாவிஷே. அந்த போர்க்களத்தில் என்ன பண்ணோம்னா, காற்றாலும் காற்று எப்படி இருக்கும், வாயு வேகம், அதுக்கு இணையான வேகத்தில் செல்லக்கூடிய குதிரை மேலே ஏறிக்கொண்டு தன்னுடைய கையில் வந்து கூர்மையான சக்தி ஆயுதத்தை வந்து பிடித்து கொண்டு இந்த நராந்தகனானவன் அதில் வந்தானா, அவன் வரும்போது எப்படி இருந்ததான் தெரியுமா பார்க்கறதுக்கு, ஒரு பெருங்கடலானது இருக்குது. அந்த கடலுக்குள்ளே வந்து மீன் வந்து எப்படி நுழையும், அதுபோல் மிக எளிதாக வானரை படைகளுக்குள்ள அரக்கனுடைய ராவணனுடைய புதல்வனாகப்பட்டவன் நராந்தகன் நுழைந்தானாம். வானராணான் சப்த சதானி வீரா பிராசேன தீப்தேனா வினேர்பிபேதா கேகக்ஷணேந்திர ஹரிபுர்மஹாத்மா ஜகான சைன்யம் ஹரிபுங்கவானா. இந்த நராந்தகன் இருக்கான, அவன் வந்து ரொம்பவும் பெரிய உடல் படைத்தவன், மகாவீரன். தேவேந்திரன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து பகைவன். என்ன பண்ணானா, 700 வானரங்களை பொறி பறக்கும் தன்னுடைய ஈட்டியால் அவன் எல்லாரையும் குத்தி கொன்றானா. 700 வானரங்களை வானரோத்தவனுடைய படையை வந்து கண்மூடி கண் தர்க்கத்துக்குள்ள ஒரு நொடி பொழுதில் நாசப்படுத்தினானாம். தத்ருசுஷ்ய மகாத்மானம் ஹயபிருஷ்டே பிரதிஷ்டிதம் சாந்தம் ஹரிசைன்யேஷு வித்யாதரம் அகர்ஷயா. அந்த சமயத்தில் ஆகாயத்திலேருந்து பிரம்மாண்டமாக வேத சாஸ்திரங்களை படித்த வித்யாதர்கள் அந்தணர்களும் முனிவர்களும் மகாவீரனானவன் வந்து குதிரை மேலே அமர்ந்து அந்த வானரை படைக்குள்ள உள்ளே புகுந்து செல்வதை வந்து அனைவரை வந்து பார்த்தாலாம். எல்லாரும் ஆகாயத்திலேருந்து பார்த்தாலாம். சாதஸ்ய தத்ருசே மார்கு மாம்சசோனீத கர்த்தமஹா பதிதை பர்வதாகாரே வானரே அபிசம்பிருத்தா. அப்போ இந்த நராந்தகன் இருக்கானே அரக்கன், அவன் வந்து தெரிந்து கொண்டிருந்த பாறையானது மாமிஷத்தால் இரத்தத்தாலேயும் ஷேரும் சகுதியுமாக விழுந்து கிடந்த மலைக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய வானரங்களுடைய உடல்களாலும் மூடப்பட்டும் இருப்பதை வந்து பார்த்தானாம் இந்த நராந்தகன் அரக்கன். யாவத் விக்கிரமிட்டும் புத்தி சக்ரு பிளவக புங்கவாக
தாவதேனாதான திக்ரம்யா நிவிவேத நராந்தகா. இந்த நராந்தகன் என்ன பண்ணானா, ஓடி வந்துட்டுருக்கான். அப்படி வரும்போது இந்த வானரங்கள்லாம் என்ன பண்ணாலும் தங்களை தான் தாக்க வரான் அப்படின்றத பார்த்த உடனேயே அந்த நராந்தகனை எடுத்து வானரங்கள்லாம் எதிர்த்து போரிட தீர்மானம் செய்வதற்கு உள்ளாகவே அந்த நராந்தகன் என்ன பண்ணானா, அவர்களை எல்லாரையும் சுற்றி வளைத்து பிளந்து தள்ளினானாம். ஜலந்தம் பிராச உத்தியம்யா சங்கிராமாக்ரே நராந்தகா ததாக ஹரிசைன்யானி வனானீவ விபாவசுகு. அதாவது இந்த நராந்தகம் அப்போ போர்க்களத்தில் இருக்கும்போது அந்த வானரங்கள்கிட்ட இருக்கானே, அப்போ அப்படி செயல்பட்டு இருக்கும்போது எப்படி இருந்தானா தெரியுமா, ஒரு உலர்ந்து போன காடானது இருக்குது. அந்த காட்டில் நெருப்பானது என்று பொசுக்கி சாம்பலாக்கி விடும், அந்த காட்டையே அழிச்சிடும். அப்படி அழிப்பது போல் தீப்பொறி பறக்கக்கூடிய தனது ஈட்டியை உயர்த்தி கையில் பிடித்து கொண்டு போர் முனையில் என்ன பண்ணானா, வானர படைகள் எல்லாத்தையும் கொன்று குவித்தானாம் நராந்தகன். யாவ துத்தாடயா மாசு விரக்ஷான் சைலான் வனௌகசா தாவத் பிராசஹதா பேதூர் வஜ்ரகிருத்த யுவாசலாக. அப்போது அந்த சமயத்தில் போர்க்களத்தில் இந்த வானரங்கள் என்ன பண்ணாலும் மரங்கள் மலைகள் இதெல்லாம் பெயர்த்து எடுத்துட்டு வரத்துக்கு முனைந்திருந்த அந்த வானரங்களை எல்லாம் இந்த நராந்தகனானவன் ஈட்டியால் தாக்கினானாம். அந்த ஈட்டியால் தாக்கப்பட்டு வஜ்ராயுதத்தால் பிளக்கப்பட்ட மலைகள் போல வானரங்கள்லாம் கீழே விழுந்தாளாம். யாவ துத்தாடயா மாசு திக்ஷு சர்வாசு பலவான் விஷசார நராந்தகா பரம் ருத்தன் சர்வதோ யுத்தே பிராவ் உருட்காலே யதா நிலஹா. அப்போ அந்த போர்க்களத்தில் எப்படி இருந்தான் தெரியுமா, மழை காலமானது வருது. அந்த மழை காலத்தில் புயல் காத்தானது பெருங்காற்றாக வீசும் இல்லையா. அப்போ என்ன ஆகும், மரங்கள் எல்லாத்தையும் பயிரிட்டு முறிஞ்சு போய் எல்லா பக்கங்களிலும் தூக்கி எரியும் அந்த காத்தானது. அதுபோல் இந்த மகா பலசாலியாக இருக்கக்கூடிய அரக்கனாகப்பட்ட அந்த நராந்தகன் என்ன பண்ணானா, எல்லா பக்கங்களையும் சுற்றி திரிந்து வானரங்களை எல்லாம் அழித்து கொண்டிருந்தானாம். ந சேகுர் தாவிதும் வீரா ந ஸ்தாதும் சபந்தித்தும் பயாத்து உத்தரந்தம் ஸ்திரம் யாந்தம் சர்வான் விவ்யாத வீரியவானு. வானர வீரர்கள்லாம் இந்த அரக்கனாகப்பட்ட நராந்தகன் நடத்தி கொண்டிருந்த அந்த பயங்கரமான அழிவை பார்த்துட்டு அச்சத்தால் அவளால் ஒரு வானரங்களாலையும் ஓடி போகவே முடியவே இல்லையாம். ஒரு இடத்துல நிற்போம் அப்படின்னு பார்த்தாலும் நிற்கவும் முடியலாம், அசைவும் முடியலையாம். அந்த மகாவீரனான அரக்கனாகப்பட்ட அந்த நராந்தகன் சில வானரங்கள்லாம் தாவி தாவி சென்றாலாம். அந்த தாவி சென்றவர்களையும் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்த வானரங்களையும் நடந்து போய் கொண்டிருந்த வானரங்களையும் தன்னுடைய ஈட்டியாலேயே தாக்கினானாம் நராந்தகன். ஏகைனாந்தக கல்பேனா பிரசோனாதி தஜேஜசா பின்னானி ஹரிசைன்யானி நிர்வேதூர் தரணீதலே. அதாவது ஊழிக்காலம்னாக்கா பிரளயகாலம். அந்ததனை போல ஒரு தனி மனுஷனாக
விளங்கக்கூடிய சூரிய பகவான் போல ஒளி வீசக்கூடிய அந்த ஈட்டி, எரி ஈட்டி, ஈட்டிங்கிறது எரியறது, அதனால் அது பேர் எரி ஈட்டின்னு பேர். தாக்கப்பட்டு வானர படைகள்லாம் தரையில் விழுந்தாலாம். வஜ்ர நிஷ்பேஷ சத்ருதம் பிராசஸ்யாபி நிபாதனம் ந சேகுர் வானரா சோடும் தே வினேதுர் மகாசுனம். அப்போ இந்த நராந்தகன் எய்தியான ஈட்டி, அந்த எரி ஈட்டியானது எதுக்கு சமமாக இருந்தாலும் தெரியுமா? வஜ்ராயுதத்தினுடைய தாக்குதல் போல இருந்துதான். அந்த வலிமையான அடியை பொறுக்க முடியாத வானரங்கள்லாம் ரொம்பவும் பெரும் குரலில் ஓலமிட்டாலாம். பததாம் ஹரி வீரானாம் ரூபாணி பிரசகாசிரே வஜ்ரபின்னாக்ர கூடானாம் சைலானாம் பததாமிவா. அப்போ அந்த போர்க்களத்தில் எப்படி இருந்தான் தெரியுமா? ஒரு வஜ்ராயுதத்தினால் பிளக்கப்பட்ட ஒரு மலையானது இருக்குது. அந்த மலையின் மேலே இருக்கக்கூடிய சிகரமானது கீழே விழும் இல்லையா? அப்படி அந்த கீழே விழுந்து கிடப்பது போல கீழே கிடந்த வானரங்களினுடைய உடல்களானது அந்த போர்க்களத்தில் காணப்பட்டதாம். பததாம் ஹரி வீரானாம் ரூபாணி பிரசகாசிரே வஜ்ர பின்னாக்ர கூடானாம் சைலானாம் பததாமிவா. ஏது பூர்வம் மகாத்மான கும்பகர்ணேன பாதிதாக தே ஸ்வஸ்தா வானர சிரேஷ்டா சுக்ரீவம் உபதஸ்திரே. பேராற்றல் படைத்த அந்த வானர வீரர்கள்லாம் இந்த நராந்தகனுக்கு முன்னால் யார் வந்தது? அவனுடைய சித்தப்பனாகப்பட்ட கும்பகர்ணன் வந்தான். அந்த கும்பகர்ணனால் எப்படி வீழ்த்தப்பட்டாலோ அவர்கள்லாம் கும்பகர்ணனால் வீழ்த்தப்பட்டா அவள் எல்லாருக்கும் மயக்கமானது வந்தது. அந்த மயக்கமானது தெளிந்து போய் இயல்பு நிலைக்கு எல்லா வானரங்களும் சுக்ரீவன்கிட்ட சேர்ந்தாலாம். விப்ரேட்சமான சுக்ரீவோ ததர்ச ஹரிவாகினி நராந்தக பயத்ரஸ்தாம் வித்ரவந்தீம் இதஸ்ததா. சுக்ரீவன் இந்த அரக்கனாகப்பட்ட நராந்தகனிடம் அச்சம் கொண்டு நடுங்கிய வானரப்படை திக்கு தசை புரியாமல் எல்லாரும் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்தானாம் சுக்ரீவன். வித்ருதாம் வாகினியும் திருஷ்டுவா ச ததர்ச நராந்தகம் கிரகீத பிராசமாயாந்தம் ஹயபிருஷ்டே பிரதிஷ்டிதம். உடனே என்ன பண்ணானா சுக்ரீவன் ஓடி போய் கொண்டிருந்த வானர படைகளை எல்லாரையும் பார்த்துட்டு அவனுடைய கண்களானது எங்கே போச்சான் தெரியுமா? குதிரை மேலே ஏறி கையில் ஈட்டியை பிடித்து கொண்டு வரக்கூடிய அரக்கனாகப்பட்ட நராந்தகனை பார்த்தானாம் சுக்ரீவன். அதோவாச மகாதேஜா சுக்ரீவோ வானராதிபா குமார மங்கதம் வீரம் சக்கரதுல்ய பராக்கிரமம். அந்த சமயத்தில் போர்க்களத்தில் ரொம்பவும் பெயராற்றல் கொண்டவன், வானரங்களுக்கெல்லாம் அரசன், தலைவன். அந்த சுக்ரீவன் என்ன பண்ணானா, இந்திரனுக்கு நிகராக பராக்கிரமம் கொண்ட தன்னுடைய வீரப்புதல்வன், அதாவது தன்னுடைய தமையனாகப்பட்ட வாலியினுடைய புதல்வன் அங்கதனை பார்த்து சொன்னானா. என்ன சொன்னான் சுக்ரீவன் அங்கதனை பார்த்து? கச்சத்துவம் ராட்சசம் தீரம் யோசோ துரகமாஸ்திதா க்ஷோபயந்தம் ஹரிபலம் க்ஷிப்ரம் பிராணீர் வியோஜயா.
இப்போ சுக்ரீவன் சொல்கிறான் அங்கதங்கிட்டக, வானரப்படையெல்லாம் சிதறடிச்சு கொண்டு அதோ பார், அதோ அந்த குதிரை மேலே ஏறி இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கான் பத்தியா, அரக்கனாகப்பட்ட நராந்தகன். அந்த வீரனோட வந்து போர் புரிவதற்கு நீ வந்து உடனடியாக அங்கே வந்து செல்ல வேண்டும். எவ்வளவு சீக்கிரமாக விரைவில் அவனுடைய உயிரை வந்து பறித்து கொண்டு இங்கே வர வேண்டும் நீ அப்படின்னானாம். சுக்ரீவன் ஆணையிட்டானாம் அங்கதனுக்கு. ச பத்தூர்வசனம் ஸ்ருத்வா நிஷ்பபாதங்க தஸ்ததா அநீகான் மேக சங்காசான் மேகாணி ராஜிவாம்சுமானு. அப்போ உடனே அங்கதான் என்ன பண்ணான், தன்னுடைய சித்தப்பா நம்மளுடைய வானரங்களுக்கெல்லாம் தலைவர் அவர் தான் வானரங்களுக்கு அரசர். அவருடைய உத்தரவை கேட்ட உடனேயே வாலியுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய அங்கதன் மேக கூட்டம் போல பரவியிருந்த வானரப்படையினுடைய மையப்பகுதியிலேருந்து என்ன பண்ணான்னா, உடனடியாக ஆகாயத்தை நோக்கி மேகப்படத்திலேருந்து சூரிய பகவானாகவர் எப்படி வெளியே வருவாரோ ஆகாயத்தில், அதுபோல அந்த இடத்துலேருந்து மையத்திலேருந்து வெளில புறப்பட்டு சென்றானாம். நராந்தகனை அழிப்பதற்காக சைல சங்கா தசங்காசோ ஹரிணா முத்தமோ அங்கதா ராஜாங்கத சன்னக்த சதாதுரிவ பர்வதா. அப்போ இந்த வானரோத்தமனாக இருக்கக்கூடிய அங்கதன் வந்து என்ன பண்ணானா, அவன் வந்து எப்படின்னாக்கா மலை கூட்டத்தை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சரீரம் கொண்டவனமாக இருக்கக்கூடியவன் அங்கதன். பொன் தோல் வலைகள் அணிந்தவனாக அந்த போர்க்களத்தில் பிரம்மாண்டமாக பலவிதமான தாதுக்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலையை போல விளங்கினானாம் அங்கதனானவன். நிராயுதோ மகாதேஜா கேவலம் நகதம்ஸ்ட்ரவான் நராந்தகம் அபிக்ரம்யா வாலிபுத்ரோ அப்ரவீத்வசா. ரொம்பவும் வலிமை வாய்ந்தவன் அங்கதான் வாலியினுடைய புதல்வன், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவன்கிட்ட வந்து எந்த விதமான போர்க்கருவியோடு கிடையாது. அந்த அங்கதனுக்கு போர்க்கருவி எது அப்படின்னாக்கா, தன்னுடைய கைவிரல் கால்விரலில் உள்ள நகங்கள் மற்றும் அவனுடைய வாயில் உள்ள அந்த கோரை பற்கள், அது மட்டும்தான் ஆயுதம். அப்படி திணிச்சலோட அவன் வந்து என்ன பண்ணான்னா, அரக்கனாகப்பட்ட நராந்தகன் எதிர வந்து நின்று கொண்டு நராந்தகன்ட்ட சொன்னானா, என்ன சொன்னான் அப்படின்னா, திஷ்டகிம் பிராகிருதை ரேபீர் ஹரி விஸ்துவம் ஹரிஷ்யசி அஸ்மின் வஜ்ரசம ஸ்பர்சம் பிராசம் க்ஷிப மமோரசி. இப்போ அங்கே தான் சொல்கிறான் நராந்தகன்ட்ட, அரக்கனே நீ நில்லு, முதல்ல நீ நில்லு, நான் சொல்கிறேன். இந்த பாமரர்களாக இருக்கக்கூடிய இந்த வானர்களிடம் வந்து நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? இப்போ உன்னோட இருக்கக்கூடிய அந்த வஜ்ராயுதம் போன்ற ஈட்டியை வந்து உடனடியாக நீ என் மார்பில் வந்து எரி அப்படின்னு நானாம் அங்கதன். அங்கதஸ்ய வச்ச ஸ்ருத்வா பிரசுக்ரோத நராந்தகா சந்தஸ்ய தசனை ரோஷ்டம் வினீஸ்வஸ்ய புஜங்கவத் அபிகம்யான் கதம் கிருத்தோ வாலிபுத்திரம் நராந்தகா. இந்த மாதிரி வாலியினுடைய புதல்வன் அங்கதனுடைய சொற்களை எல்லாம் வார்த்தைகளை கேட்ட உடனேயே இந்த அரக்கனாகப்பட்ட நராந்தகனுக்கு வந்து ரொம்பவும் கோபம் வந்துதான். அந்த சமயத்தில் அவன் என்ன பண்ணானா,
தன்னுடைய பற்களையும் உதட்டையும் ஒன்றா சேர்த்து கடிச்சுட்டானா. ஒரு பெரிய சர்வமானது இருக்கு, அது எப்படி பெருமூச்சு விடுமோ அந்த மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டுக்கொண்டு வாலினுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய அங்கதன் எதிரில் வந்து நின்றானாம் நராந்தகன். பிராசம் சமாவித்யா ததாங்காய சமுஜ்வலந்தம் சசர்ஜா ச வாயுபுத்ரோசி வஜ்ரகல்பே பபூவ பக்னோ ஞபதஸ்ய பூமௌ. உடனே இந்த நராந்தகன் என்ன பண்ணானா, நெருப்பை வந்து கக்கக்கூடிய அந்த ஈட்டியை வந்து சுழற்றி அங்கதனை குறிவைச்சு செலுத்தினானாம். அந்த ஈட்டியானது வஜ்ரம் போல கடினமாக இருந்த அங்கதனுடைய மார்பில் வந்து மோதி தூள் தூளாக உடைஞ்சு போய் தரையில் விழுந்துதான் அந்த ஈட்டியானது. தம் பிராசமாலோக்கியா ததா விபக்னம் சுபர்ண கிருத்தோரக போக கல்பம் தலம் சமோத்யம்ய ச வாலி புத்திரஸ் துரங்கமம் தஸ்ய ஜகான மூர்த்தினி. அந்த ஈட்டியானது இந்த அங்கதனுடைய மார்பில் பட்ட உடனே எப்படி இருந்தான் தெரியுமா? கருட பகவானாகப்பட்டவர் எப்படி கடித்து துண்டாக்கப்பட்ட சர்பம் போல தரையில் விழுந்து கிடந்த அந்த ஈட்டியை பார்த்தானாம் வாலியினுடைய புதல்வனாகப்பட்ட அங்கதன். மேன்மேலும் தாக்க விரும்பி தன்னுடைய உள்ளங்கையை வந்து ஓங்கி என்ன பண்ணானா, அங்கதனாகப்பட்டவன் அந்த குதிரையுடைய தலையில் வந்து அரைந்தானாம். நிமக்ன தாலு ஸ்வடிதாட்சி தாரோ நிஷ்கிராந்த ஜிக்வோ அசல சண்டிகாசா சாத்தஸ்ய வாஜி நிபபாத பூமௌ தலப்பிரகாரேனா விஷயன்ன மூர்த்தா. இந்த அங்கதனோட அடியை வாங்கித்தோணும் அந்த குதிரை எப்படிப்பட்ட குதிரை தெரியுமா? மலையை போன்ற பிரமாதமாக இருக்கக்கூடிய குதிரை. இந்த அங்கதனுடைய உள்ளங்கை அறைய வந்து தாங்க முடியாமல் அதனுடைய மண்டையானது உடைஞ்சு போச்சான். அந்த குதிரையுடைய கன்னங்கள்லாம் நசுக்கி போய் குதிரையினுடைய விழிகள் தெரித்து அதனுடைய நாக்கானது பிரிங்கி பூமியில் விழுந்து சாய்ந்ததாம், மாண்டு போனதாம் குதிரையானது. நராந்தக குரோதவசம் ஜகாம கதம் துரங்கம் பதிதம் நிரீக்ஷா சாமுஷ்டி முத்தியமிய மகாபிரபாவு ஜகான சீர்ஷே யுதிவாலி புத்திரம். அவள் உடனே இந்த நராந்தகன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய குதிரை அது தன்னுடைய உயிரை விட்டு தரையில் வந்து விழுந்து கிடப்பதை பார்த்த உடனேயே அரக்கனாகப்பட்ட நராந்தகனுக்கு ரொம்பவும் கோபத்துக்கு ஆளானானாம். கோபம்னா கோபம் சாதாரண கோபம் இல்லை, ரொம்பவும் பயங்கரமான பெருங்கோபம். பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய இந்த நராந்தகன் என்ன பண்ணானா, தன்னுடைய கைமுஷ்டி காமுஷ்டி ரெண்டுத்தையும் தூக்கி வாலியின் மைந்தனாகப்பட்ட அங்கனோட தலையில் வந்து ஓங்கி குத்தினானா முஷ்டியால். அங்கதோ முஷ்டி விபின்ன ஊர்தா சுஸ்ராவ தீவிரம் உதிரம் பிரசோஷ்ணம் முகோர் விஜஜ்வால முமோக சாவி சம்ஞாம் சமாசாத்திய விசேஷ்மயே சா. அப்போ இந்த நராந்தகனுடைய முஷ்டியினால் தாக்கப்பட்டு உடைந்து போன அங்கதனுடைய தலையிலேருந்து ரொம்பவும் உஷ்ணமான இரத்தமானது வெள்ளமாக பெருக்கெடுத்து ஒடித்தான். அந்த இரத்தமானது அவனுடைய நெற்றியில் வந்து உஷ்ணத்தை உண்டாக்கி ரொம்பவும் தவிக்க செய்தான் அங்கதனை. அவன் உடனே என்ன பண்ணானா, சற்று நேரத்துக்கு மூர்ச்சை அடைஞ்சு அப்படியே கீழே விழுந்தானாம்.
கொஞ்ச நேரத்துக்கெல்லாமே உணர்வு பெற்று நராந்தகனுடைய பராக்கிரமத்தை எண்ணி இந்த அங்கதனானவன் ரொம்பவும் வியப்படைந்தானாம். ஆகா, பிரமாதமாக போர் புரிகிறானே அப்படின்னுட்டு. அதாங்கதோ வஜ்ரமான வேகம் சம்பத்திய முஷ்டிம் கிரிசுங்க கல்பம் விபாதயாமாச ததா மகாத்மா நராந்தகஸ்யோரசி வாலிபுத்திரா. உடனேயே இந்த வாலினுடைய மைந்தனாகப்பட்டவர் ரொம்பவும் வலிமை உடையவன் அங்கதனாகப்பட்டவன் என்ன பண்ணானா, மலை சிகரம் போல இருக்கக்கூடிய தன்னுடைய கை முஷ்டியையும் கால் முஷ்டியையும், அது ரெண்டும் எப்படி தெரியுமா, இந்திரனுடைய கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்துக்கு நிகரானது. அந்த இந்திரனோட கையிலேருந்து வஜ்ராயுதமானது வெளில வர விட்டுறான்னு வச்சுக்கோ, அது எவ்வளவு தூரம் சீக்கிரமாக வரும், அதிவேகத்தோடு வரும். அதுபோல் அந்த வேகத்துக்கு நிகராக நராந்தகனுடைய மார்பலை ஓங்கி முஷ்டியால் குத்தினானாம் அங்கதன். சார், முஷ்டி நிஷ்பிஷ்ட விபின்ன வக்ஷா ஜுவலாவம் அசோனி ததிக்த காத்ரஹ நராந்தகோ பூமிதலே பபாத யதாசலோ வஜ்ர நிபாத பக்னஹா. இப்போ அங்கதனாகப்பட்டவன் முஷ்டியால் தாக்கினானோ யார, அரக்கனாகப்பட்ட நராந்தகனா. அப்போ அந்த நராந்தகனுடைய மார்பானது பிளக்கப்பட்டதான். இந்த அரக்கனாகப்பட்ட நராந்தகனுடைய அந்த சமயத்தில் அவனோட முகத்திலேருந்து நெருப்பு ஜுவாலை வெளிவந்துதான். அந்த அரக்கனுடைய உடல் முழுவதும் ரத்தத்தால் நனைஞ்சு போயிடுத்தான். உடனடியாக இந்த நராந்தகனாகப்பட்ட அரக்கன் எப்படி வஜ்ராயுதத்தை மலை மேலே செலுத்தினோன்னா, அந்த மலையானது எப்படி அடியிலேருந்து கீழே விழுமோ அதுபோல இந்த நராந்தகனானவன் தரையில் விழுந்து மாண்டானாம். அதாந்தரிக்ஷே திரிதசோர்தமானாம் வனௌகசாம் சைவ அஹா பிரணாதஹ பபூவ தஸ்மின் நிகதே அக்ரியவீரே நராந்தகே வாலிசுதேன சங்கியே. அப்போ அந்த போர்க்களத்தில் என்ன நடந்ததுதான், ரொம்பவும் போர் செய்வதிலேயே மிகவும் சிறந்த வீரனாக இருக்கக்கூடிய அரக்கனாகப்பட்ட நராந்தகன் அவன் வாலியினுடைய புதல்வனால் வீழ்த்தப்பட்டதும் ஆகாயத்தில் தேவர்களுடையதும் வானரங்களுடையதும் பேர் ஆனந்தத்தோட விளைவாக ஏகப்பட்டதான ஆகாயத்திலேருந்து பேரொளி வந்துதான், போர்க்களத்திலேருந்து பேரொளியானது முழங்கப்பட்டதான். அதாங்கதோ ராம மன பிரகர்ஷனம் சுதுஷ்கரம் தத் கிருத்தவான் ஹி விக்ரமம் விசேஷ்மியே சோ அபியதி வீரிய விக்ரமः புனஸ்ய யுத்தே சா பபூவ ஹர்ஷிதः. இந்த வாலியுடைய புதல்வன் அங்கதன் இருக்கானே, ஸ்ரீ ராமபிரானுக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய, யாராலையுமே செய்ய முடியாத செயற்கரிய அந்த செயலை செஞ்சு முடித்தான். ஸ்ரீ ராமபிரானுக்கும் கூட இவன் செஞ்ச இந்த செயலானது பெரும் வியப்பை அளித்ததாம் அந்த சமயத்தில். அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பயங்கரமான செயலையே செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட அங்கதன் மீண்டும் போர் செய்வதற்கு மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொண்டானாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே
ஏகவன சப்ததிவசர்கः ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகண்டத்தில் 69வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.